ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி ஒண்ணு இருக்குங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்காகவே வாழுறவங்க. ஸோ அப்படிதான் வந்து சொல்லப்படுது. வேற யாருமே இல்லைங்க, அதிமுக. அதிமுக அனைத்து திராவிட அண்ணா முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சி ஒன்று இருந்துச்சு. அது இப்போ இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பிஜேபி கூட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த கிரீன் கலர்ல இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இப்போ காவி நிறமாகவே மாறி வருது. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து விற்கக்கூடிய நிலையில தான் வந்து இருக்கு. ஏன்னா இதுதாங்க நடக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போராட்டத்தில், அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆபாசமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் சேர்ந்து மொத்தமாவே பார்த்தா திமுக குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா திமுக கட்சியை சார்ந்தவர்களை வந்து கேவலமாக விமர்சித்ததை பத்தி இது வரைக்கும் யாராச்சும் குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை வந்து விஜய் அவர்கள் வந்து இதற்கு குரல் கொடுத்திருக்காரா? இல்லை வந்து சீமான் வந்து குரல் கொடுத்திருக்காரா? யாருமே கிடையாது. நான் எதை பத்தி சொல்றேன்னா, நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்துல பேப்பரை கையில வச்சுட்டு இன்னமும் வந்து அந்த தேசிய கீதம் பாடுற மாதிரி வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி கேவலமாக சித்தரிச்சு வந்து பாடி இருக்கிறாங்க. அந்த பாட்டை ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமா பேசிருக்காங்க. ஆராசா அவர்களும் கனிமொழி அவர்களை பத்தி கேவலமா வந்து பேசியிருக்கிறாங்க. எப்படி இவங்க வந்து அவங்கள பத்தி தவறாக பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா வந்து இந்த மாதிரிதான் பேசவே கூடாது. பொது வழியில வந்து எப்படி நீங்க பேசுவீங்க? ஒரு அரசியல் தெரியலையா, அரசியல் வந்து சரியில்லையா, இல்ல வந்து சரியா கவர்மெண்ட் நடக்கலையா, அவங்கள வந்து எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கலாம். இல்ல நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு போராட்டம் பண்ணலாம். பட் ஆனா எதுவுமே இல்லாம அவங்கள வந்து கேவலமா பேசுறது உங்களுக்கு யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட்ஸ் கொடுத்தது? எப்படிங்க தனிமொழி தாக்குதல் நீங்க நடத்துவீங்க? நான் கூட புரியல. ஆனா எல்லாருமே கேட்கிற கேள்வி, நீங்க ஏன் பொன்முடியை பத்தி பேச மாட்டீங்க? அவங்களுக்காக இந்த பதிவு நான் இப்ப பேசுறேன். பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கேவலமா வந்து பெண்களை பத்தி பேசியிருந்தாரு. அது வந்து ரோஸ்ட் பிரஸ் சார்பாக வந்து வன்மையான கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதான் உண்மை. ஏன்னா திமுக தலைமையில இருந்து அவரை வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. அது போல பார்த்தீங்கன்னா முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள். எப்படி இப்படி பேசுவாரு, இப்படி பேசக்கூடாது, பொது வெளியில எப்படி இவருக்கு பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சி விட்டு நீக்கிறாங்க உடனடியா. அது போக பாத்தீங்கன்னா திமுக தலைமையில இருந்து யாரும் இந்த மாதிரி ஆபாசமாவோ இல்ல தேவையில்லாத கருத்துக்களை வந்து பொதுமக்கள் இடத்துல பேசக்கூடாதுன்ற வந்து திமுக தலைமையில சொல்லியாச்சு. சோ அதன்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தண்டனைகள் கொடுத்து தானே வராங்க. ஆனா இவங்க இஷ்டத்துக்கு கேவலமா வந்து பெண்களை சித்தரிச்சு பேசுறாங்க. ஆனா இவங்க கட்சியை இன்னும் நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன பண்ணுவான்? மொத்தமா சேர்ந்து இந்த திமுக இருக்கிறவங்க தான் கேவலமா பேசுறாங்க, இவங்க சரியில்லை, பெண்களை வந்து அழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, ஏன் நீங்க வந்து கிருஷ்ணமூர்த்தியை அப்படியே விட்டுட்டு இருக்கிறீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல வந்து கேஸை போட்டு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் சிறையில இருந்தார். தண்டனை கொடுத்துச்சா இல்லையா? ஆளும் கட்சியாரும் இருந்தாலும் சரி, யார் தவறு செய்தாலும் இந்த திமுக பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது போல பாத்தீங்கன்னா புகாரும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நடக்குது. பெண்களுக்கு ஒண்ணுன்னா வந்து முன்ன வந்து நிக்கிறாங்க. ஆனா வந்து இதை பத்தி எல்லாம் யாருமே பேசல. ஆனாவனா ஏதாச்சும் ஒண்ணு பேசி இவங்களை வந்து திசை திருப்பணும், இவங்க பெண்களுக்கு இழிவுபடுத்துறாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து பல சலுகைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக. இதை தடுக்கும் வழியில தான் இவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஏன் நான் ஒண்ணு கேட்கிறேன், இதே வச்சுங்க, இதே பிஜேபியை சேர்ந்த இப்போ தற்போதைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டி நீங்க பாருங்க. 40 அதிமுக குண்டர்கள் என்னை நகரவிடாமல் செய்து மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நகரவிடாமல் அச்சுறுத்தல் செயலில் ஈடுபட்டார்கள். அதற்கு பின்பாக நான் இன்னொரு வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்து ஒரு வன்முறை செயலுக்கு வித்திடுவதை போல அவர்களுடைய நடவடிக்கை, குறிப்பாக பயன்படுத்திய ஒரு ஆபாசமான வார்த்தைகளும் சரி, அவர்களுடைய நடவடிக்கையும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயத்தை காட்டுகிறது. அதே போல ஒரு பெண் வேட்பாளரை அச்சுறுத்தி விடலாம் என்கின்ற அவர்களுடைய எண்ணம். பாத்தீங்களா? அராஜக அதிமுக அரசு என்ன வந்து 40 குண்டர்களால வந்து என்னை தள்ளி விட்டு ஆபாசமாக என்னை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? நான் சொல்லல,
அவங்களுடைய கூட்டணி இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து சொல்றாங்க. அப்போ யாரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறா, யாரு வந்து பெண்களை வந்து மதிச்சு பேசுறான்றது உங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களே வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இழிவுபடுத்தமான ஒரு வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிற ஆட்சியில பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் பேசுறது இல்லை. ஆனா இவங்க தான் என்ன பண்றாங்க, சித்தரிக்கிறாங்க கேவலமா. இவங்க இப்படிதான் அவங்களை கேவலமா பேசுறது. அதாவது ஒரு எம்பிங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அவங்கள வந்து தரக்குறைவாக ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பாடி கிண்டல் பண்றீங்களே, ஆராசாவி அவங்களும் சேர்த்து வச்சு, நீங்களாம் எப்படி ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இவங்க மேல வந்து கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். இது எப்படி விட்டுறதவே கூடாது. இது எப்படி நீ பொது வழியில வந்து இந்த மாதிரி நீ பேசுவ? திமுக யாரடி பேசினாலும் தண்டனை கொடுத்து தானே இருக்காங்க. நீங்க கொடுக்காம யாருன்னா சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். உடனே சொல்றாங்க நீங்க பொன்முடி ஏன் ஒண்ணு தூக்காம இருக்கீங்க. கட்சி விட்டு தூக்கியாச்சுங்க. இப்ப கட்சியில அவர் பொறுப்புல கிடையாது. அவர் எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. எம்எல்ஏ எப்படி ஆகினாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாங்க, அதனால எம்எல்ஏவா இருக்காரு. அது அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் அமைச்சர் பதவியில சரியா செயல்பட்டதால கொடுத்துருக்காங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. கட்சியில இருக்கிறாங்களா, கட்சி விட்டு தூக்கியாச்சுல, தண்டனை கொடுத்தாச்சுல. அதே போல எதுக்காக அதிமுக கொடுக்க மாட்டீங்க? ஏன் விஜய் கட்சியில கொடுக்க மாட்டீங்க? தாவேக்கால ஏகப்பட்ட போக்சோ சட்டத்துல கைது பண்றாங்க. முந்தானத்து கூட ஒருத்த வந்து கேவலமான ஒரு விஷயம் பண்ணி மாட்டினா இப்ப வரைக்கும் ஏன் அறிக்கை வெளிவர மாட்டேங்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே தவிர, யாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எதனால பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டீங்களே. யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறா, இன்னார் பண்றாங்கன்னு சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா இது விடக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் நம்ம தமிழ்நாடு தானேங்க. எல்லாரும் போட்டுறாங்க, தமிழ்நாடு தான் வந்து சிறந்து விளங்குது, எல்லாத்திலும் சிறந்து விளங்குது. எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சலுகைகள் கொடுக்குறாங்களோ இதை காப்பி அடித்து எல்லாருமே வந்து பண்றாங்க. மற்ற ஸ்டேட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில போற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கணும், பொது மேடையில வந்து இழிவுபடுத்திக்கணும் இருக்கிறீங்களே. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து நான் கைத்தட்டி ரசிச்சு உங்களுக்கு ஓட்டு போட நினைச்சுட்டு இருக்கீங்களா? காரி தூண் துப்பிட்டு போவாங்க. அதனால தயவு செய்து வந்து பொதுவெளியில என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. இங்க யாரு தவறு செய்தாலும் தவறுதான். இந்த ரோஸ்ட் பிரஸ் வந்து யாரு தவறு பண்ணாலும் வன்மையாக கண்டிக்கும். இதை வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் இல்ல. நேரடியாவே சொல்றோம், நாங்க நேர்மையா வந்து சேனல் நடத்திட்டு இருக்கோம். ஆனவன சொல்றீங்க காசு வாங்கின்னு பேசுறாங்க, 200 ரூபாய் ஊப்பி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்றீங்களே, 200 வாங்குன்னு சொல்றீங்களே, யாராவது ஒருத்தங்க ப்ரூஃப் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நேத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, எதை வச்சு? நீட்டை வச்சு எப்படி இவனுக்கு வந்து போராட்டம் பண்ணலான்றது எனக்கு ஒன்னும் புரியல. ஏண்டா நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாருடா? எனக்கு புரியல. நேத்து ஒரு நாய், அதாவது கோவை சத்யன்ற ஒருத்தன் வந்து பேசுறான், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் என்ன சொல்றான்னா, அவங்க போய் மாணவர்கள் காலேஜா போயிட்டு காலில் விழணுமா. இந்த மாணவ செல்வங்கள் எப்பொழுது மடிப்பை கேட்பாய்? பகிரங்க மடிப்பு. அப்புறமாக 2 பேருக்கு ஒரு ஸ்கூலா போய் ஒரு காலேஜா போய் மாணவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும். ஏண்டா இது வரைக்கும் செத்த மாணவர்களுக்கு காரணமே நீங்களும் பிஜேபி அரசு தான்டா. நீங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்களே, அடிமையா இருக்கீங்களே. காலமா வந்து அடிமையா இருக்கிற கட்சி ஒரே கட்சினா அதிமுக தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீ வந்து இந்த திமுகவுடைய தலைவரை வந்து மு.க. ஸ்டாலினையும் துணை முதலமைச்சரும் போய் காலில் சொல்றியே, உனக்கு என்ன தகுதி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி 2017 முதலமைச்சர் வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப இருக்கிற வந்து கல்வி அமைச்சர் யாரா இருந்தது? மாஃபா பாண்டியராஜன். இவங்க தான் கையெழுத்து போட்டது. அப்புறம் எப்படி திமுக வந்து பொறுப்பேற்கும்? திமுக என்ன சொல்லிச்சு, நீட்டை நாங்க ஒழிப்போம். 2 வாட்டி வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சட்டசபையில. ஆளுநர் கொண்டு வராம இது வந்து நீட்டு விவகாரத்தை வந்து எடுத்துட்டு போகாம வந்து தடுத்து இருந்திருக்காங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க, அரசு மாறுச்சுன்னா கண்டிப்பா வந்து நீட்டை ஒழிச்சிருப்போம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அப்ப இருந்த காலத்துல வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வச்சு, காங்கிரஸ் வந்து கொண்டு வந்து திமுக கையெழுத்துடுச்சா நீட்டு வேணும்னு சொல்லிட்டு. புரியல எனக்கு, எப்படி நீட்டுக்கும் திமுக சம்பந்தம் வரும்? காங்கிரஸ் அந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இந்த மாநில தேவையோ அவங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா வந்து நீங்க என்ன பண்றீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருங்க காரணம்? எல்லாத்துக்குமே நீங்க தான் போய் காலில் விழணும். இத்தனை மாணவர்கள் சாவுக்கு காரணம் வந்து நீங்க 2 பேர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெளிவா கேட்டாரு, உங்க எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேரா நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க, இதுதான் சரியான சமயம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க நீட்டை எதிர்க்கீங்க தானே,
நீ எதிர்க்கீங்க தானே, அப்ப நீங்க என்ன பண்ணா நீங்க போய் சொல்லணும், நாங்க வந்து நீங்க நீட்டை வந்து நீங்க ஒழிங்க, நான் அவங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாரு, திராணிகன் கேட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, அப்படியே திருட்டு போன மாதிரி முடிச்சுக்கின்னு ஏஞ்சி வெளியே போனாங்களா இல்லையா? என்னது இது? இந்த திமுக மேல திணிக்கிறீங்களா? திமுக தான் கொண்டு வந்துச்சு பொதுமக்கள் சொல்லி பாக்குறீங்களா? உலகத்துக்கே தெரியும் நீட்டை கொண்டு வந்தது யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு கையெழுத்து போடுறது நீங்க தானே.